இப்போ ஆட்டுக்கால் பாயங்கிறது நம்ம ஆட்டோட காலை மட்டும் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நல்லா வாட்டிடணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டுக்காலை வந்து வேக போட்டு நம்ம வச்சிடறோம். நம்ம குக்கர் அப்படின்னா வந்து ஒரு 8 விசில் ஊற்றியாச்சு. ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாச்சி பூ, பிரியாணி இலை, சோம்பு. சரி, ஓகே. இப்போ வந்து வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுக்க வெங்காயம். ஓகே. 30% வதங்கினா போதுமானது. ஓகே. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம், அது போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்க பேஸ்ட் போடலாம். இந்த மாதிரி வதக்கி முடிச்ச பிறகு நம்ம வந்து அந்த ஆட்டுக்காலை போட்டுறோம். ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து இந்த கால் இந்த தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆட்டுக்கால் பாயாவா இருக்காது. நல்லா கொதி வருது. ஓகே. இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க முந்திரி, பாதாம், கசகசா. ஓகே, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம உப்பு போடல. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றிடணும். இந்தாங்க கொத்தமல்லி, புதினா. சாப்பிட சாப்பிட உள்ள இறங்கிட்டே இருக்கும். இது அந்த ரிச்னஸ் தான் பயங்கரமாக இருக்குது.